ஹலோ காய்ஸ், இதுதான் நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் ஃபுல் லென்த் வீடியோ. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள். நான் தொடர்ச்சியாக வீடியோ போகிறதுல அவங்க வந்து சேரும். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா ஸ்மால் பிஸ்னஸை சோஷியல் மீடியாவில் எப்படி டெவலப் பண்ணணும், பிளாட்ஃபார்மை எப்படி சூஸ் பண்ணணுன்றது தான் இந்த வீடியோ நம்ம பார்ப்போம். கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்மால் பிஸ்னஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? ஃபஸ்ட்டு சோஷியல் மீடியாவில் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம். இந்த யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் தான் அதிகமான யூசர்ஸ் இருக்காங்க. ஸ்மால் பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கான பிளாட்ஃபார்ம் இதுதான். ஸ்மால் பிஸ்னஸை யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் எப்படி டெவலப் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ரெகுலராக போஸ்டர்ஸ் அப்லோட் பண்ணணும், வீடியோஸ் போடணும், டெஸ்டிமோனியல்ஸ் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ப்ராடக்ட் யூசர்ஸ் எப்படி இருக்குது, ப்ராடக்ட்டை எப்படி மேக் பண்ணேன், நம்மளோட ப்ராடக்ட் எந்த மாதிரியான சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் ப்ராடக்டாக இருக்குது. அந்த ஆர்கானிக் ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்கின்ஸ் அண்டு உங்களோட பாடி அப்பியரன்ஸ் மாறும், உங்களோட ஹெல்த் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். அந்த மாதிரி ஒரு ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளைண்ட்டோட ரிவ்யூஸ் அதெல்லாம் போட்டிங்கன்னா உங்கள் ப்ராடக்ட்டோட ட்ரஸ்ட் பில்ட் ஆகும், உங்கள் ப்ராடக்ட் ஈஸியாகவே சேல் ஆகும். சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மை எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 டிப்ஸை யூஸ் பண்ணுங்கள். இந்த 3 ட்ரிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஐஒய்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப். ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஓல்டர் ஜென்ரேஷன்லாம் இருப்பாங்க. அதில் வந்து ஸ்ட்ராங்கான ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணணும். ஸ்ட்ராங்கான ட்ரஸ்ட் எப்படி பில்ட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஓல்டர் ஜென்ரேஷன் பீப்புள் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கிரியேட் பண்ணணும். டெஸ்டிமோனியல் வீடியோஸ் அண்டு ப்ராடக்டோட டெஸ்டிமோனியல்ஸ் அண்டு ப்ராடக்டோட பிஃபோர் ஆஃப்டர் ரிவ்யூஸ்லாம் கிரியேட் பண்ணி ஒரு ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணிங்கன்னா ஃபேஸ்புக்கில் ஈஸியாக நம்ம செல் பண்ணலாம் நம்ம ப்ராடக்ட்டை. இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் அண்ட் ட்ரெண்டிங் ஆடியோஸ்லாம் யூஸ் பண்ணி யங்கர் ஜென்ரேஷனை ஈஸியாக ஃபோக்கஸ் பண்ணலாம். இதோட ரீச் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். யங்கர் ஜென்ரேஷனோட ரீச் ஃபுல்லாகவே இதில் தான் இருக்குது. யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மேசிவ் இன்கம்ஸ் இதில் வரும். நீங்கள் வந்து ப்ராடக்டோட டெவலப் மட்டும் பண்ணலாம், அதே கூட சேர்த்து உங்களோட வீடியோஸ் வைரல் ஆகிறது மூலயமா நீங்கள் ஒரு சைடில் இன்கமும் ஜென்ரேட் பண்ணலாம் யூடியூப் மூலயமா. இதில் வந்து கன்சிஸ்டண்ட்டாக ரீல்ஸ் அப்லோட் பண்ணுங்கள், ஷார்ட்ஸ் வீடியோஸ், அந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராடக்டோட மேக்கிங் வீடியோ, கிளாஸு, ஒர்க் ஷாப்பில் கண்டக்ட் பண்ணலாம் யூடியூப்பில். அது பண்ணுறது மூலிமா உங்கள் ப்ராடக்ட்டும் சேல் ஆகும், ட்ரஸ்ட்டும் பில்ட் ஆகும், உங்களுக்கு சைடு இன்கமும் வரும் யூடியூப்ல இருந்து. இது எப்படி கன்சிஸ்டண்ட்டாக இதில் எப்படி சக்ஸஸ் ஆகிறது, ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுங்கள். டெய்லிஸ் போஸ்ட் அப்லோட் பண்ணுங்கள். ட்ரெண்டிங்காக என்ன இருக்குன்னு தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நம்ம போஸ்டர்ஸ், வீடியோஸ், அப்புறம் வந்து உங்கள் ப்ராடக்டோட ரிவ்யூவில் கொடுங்க. இப்போ ட்ரெண்டிங் ஆடியோஸ் இருக்குன்னா அந்த ஆடியோக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ப்ராடக்ட்டை பேக்ரவுண்டில் ஆடியோ ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அந்த மாதிரிலாம் பண்ணி உங்கள் ப்ராடக்ட்டை நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்காக நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்கள். கன்சிஸ்டண்ட்டாக அப்லோட் பண்ணாலே உங்கள் ப்ராடக்ட் சோஷியல் மீடியாவில் நல்ல க்ரோத் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். சோஷியல் மீடியா மூலயமா க்ரோத் ஆகணும்னு நினச்சிங்கன்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னோட சர்வீஸில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட், கிராஃபிக் டிசைனிங், வீடியோ எடிட்டிங் எல்லா சர்வீஸும் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு எதனா ஒரு ஹெல்ப் தேவைப்பட்டது, உங்கள் பிஸ்னஸை டெவலப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களை ரீச் பண்ணுறேன். தேங்க்யூ.